உங்க ஊர்லயும் இப்படிதான் இருக்குதுங்களா கிளைமேட்டு? கொத்தவரங்காய் செடி இல்லாத இடத்துல முள்ளங்கி விதை ஊனி விடலான்னு வயலுக்கு வந்துட்டேன். வயல்ல வந்து பார்த்தா மழைக்கு மொத நாள் வெட்டின 4 மணில சரியான சாட்டன வந்துருச்சு. நீயா நானா பாத்துரலான்ட்டு கொச கொசன்னு முளைச்சிருக்குது. சரி நாளைக்கு மதியம் அடுத்த நாள் களை வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு விதைய ஊனி விட்டுறலான்னு விதைய ஊன ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே சூரிய, சந்திரன், வர்ணபவன் 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. லேசா வெயிலு, ஒண்ணு தூறலு, ஜில்லுன்னு காத்து. ராத்திரி மாதிரி இருட்டாவும் இல்லாம, பகல் மாரி வெயிலும் இல்லாம ஜில்லுன்னு இருக்குது. விடுகதை பாத்துரலாம் வாங்க இன்னைக்கு. தட்டையும் திம்பான், கரம்பையும் திம்பான், தண்ணிய கண்டா படுத்துக்குவான். அது என்ன? இது சமைக்க தேவையான ஒண்ணு. தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். வெண்டஞ்செடி நல்லா வளர்ந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 4 நாள்ல 5 நாள்ல பூ வந்துரும்னு நினைக்கிறேன். பூ வந்துட்டா ஒரே வாரத்துல காயும் வந்துடும். இந்த சொட்டு நீர் பைப் போட்டு 5-6 வருஷம் ஆகுதுங்க. தண்ணி நிறையா இல்லாதால கிணத்துல உப்பு தண்ணி அதிகமாயிருச்சு. நிறைய டிப்ல ஓட்டையில உப்பு அடைச்சிக்கிச்சு. தட்டி விட்டாதான் வரும். அது லேசா தட்டினாலாம் வராது. கட்டையை போட்டு பொத்து பொத்துன்னு தட்டினாதான் வந்து சேரும். இந்த வெள்ளை செடி தினமும் நானும் சுற்றி சுற்றி வரேன். ஒரு பிஞ்சு கூட எனக்கு இது கண்ணு கூட காட்டவே மாட்டேங்குது. காலையிலேயே வேப்ப மரத்து நிழலாம் நல்லா காற்றுல சுகமான தூக்கம் பாருங்க. மாட்டை பிடிச்சி கட்டினது தான் வேலை இன்னைக்கு. அத்தை வாழைத்தண்டு வச்சு வச்சுருந்தாங்க. வயல் வரப்புன்னு சுற்றுனதுல பசி எடுத்துச்சு. வந்துட்டு அதை சாப்பிட்டு துணி துவைக்க கிளம்பி